எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாலுமைந்து வாசல் தீருதூருடம்பு கால்கையாகி நாரியன் விலாகுமாக மதனூடே நாதமொன்ற ஆதிவாயில் நாடகங்களால் ஆடி நாடறிந்திடாமலே கவளராமுன் நூலனந்த கோடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சொல் கூறி மாறி வினை தீமை நோய் கலந்த வாழ்வுராமல் நீ கலந்துடாமல் ஞான நூலடங்க மோத வாழ்வு அருவாயே காலன் வந்து பாலனாவி காயவென்று பாசம் வீசு காலம் வந்து ஓல மோலமெனுமாதி காமனைந்து பாடமோடு வேமி நின்று காணுமோன காண கண்டரோடு வேத மொழிவோனே ஆலமொன்று வேலையாகி யானை அஞ்சல் தீரும் மூல ஆழியங்கையாயன் மாயன் மருகோனே ஆரணங்கள் தாளை நாடவாரணங்கை மேவும் ஆதியான செந்தில் வாழ்வதான பெருமாளே செந்தில் வாழ்வதான பெருமாளே செந்தில் வாழ்வதான பெருமாளே. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் 70வது பாடலின் பொருள் இது. 9 வாசல்களை பிளந்து வைத்த அவதூறுக்கு இடமான இவ்வுடம்பு கால்களும் கரங்களும் கொண்டு நரம்புகள் எலும்புகள் இவைகளால் ஆகிய சரீரம். இந்த உடம்பினுள் ஒளி என்னும் இந்திரியம் பொருந்த எல்லா தொழில்களுக்கும் மூல காரணமான ஐம்பொறிகள் கொண்டு பல வகையான கூத்துக்களை இவ்வுலகில் ஆடி இவ்வாறு உயிர் போயிற்று என்று உலகில் யாரும் அறியாதபடி உயிர் பிரியும் வரை இந்த உடம்பு வளர்வதற்கு முன்பு பல கோடி நூல்களை தேடி படித்து மயக்கத்தை அடைந்து உலகில் உள்ள செல்வந்தரை 100 செவ்வையான சொற்களால் பாடி புத்தி மாறி அதனால் தீமை விளைந்து பலவிதமான பிணிகளுடன் கலந்து துன்ப வாழ்வை அடையாமல் நீ எனது அறிவில் கலந்து உள்ளத்தில் பொருந்தும் ஞான சாஸ்திரங்கள் முழுவதும் ஓதி உணரக்கூடிய வாழ்வை தந்தல்வாயாக. யமன் வந்து இளைஞன் மார்க்கண்டேயனின் உயிரை வர்த்த பாசக்கயிற்றை வீசுகின்ற சமயத்திலே வெளிப்பட்டு அஞ்சேல் அஞ்சேல் என்று அருளிய ஆதி முதல்வரும் மன்மதனை நீ உனது 5 மலர்கண்களோடு எரிவாயாக என நெற்றிக்கண்ணால் பார்த்த மௌன மூர்த்தியும் நீலகண்டருமாகிய சிவபெருமானுக்கு வேத முதலாகிய பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்தவனே ஆழகாலம் தோன்றிய பால்கடலில் பள்ளி கொண்டு கஜேந்திரன் என்னும் யானின் அச்சத்தை தீர்த்த ஆதிமூலப் பொருளும் சக்கராயத்தை அழகிய கருத்தில் ஏர்ந்தவரும் ஆயர்குலத்தில் தோன்றி மாயவன் திருமாலின் மருகனை வேதங்களெல்லாம் உனது திருவடிகளை துதிக்க சேவர் கொடிகளை கரத்தில் தாங்கிய ஆதி பரம்பொருளாகிய திருச்செந்தூரில் வாழ்கின்ற பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.